Chennai Silks. நம்மோட அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார். சார், காங்கிரஸ் கட்சிக்குள்ள காங்கிரஸ் இந்த திமுக சொல்றப்ப நாங்கள் ரொம்ப இன்டாக்டா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆட்சியில் பங்குங்கிற அந்த ஒரு விஷயத்திலேயே அந்த கூட்டணிக்குள்ள ஒரு முரண்பாடு நேரடியாக வெளிப்படையாக தெரிகிறதா? இந்த இன்டாக்ட்ங்கிற வார்த்தையே தமிழகத்துல பிரபல்யமானது திமுக கூட்டணியினர்னாலதான். எப்பயுமே காலையில எந்திரிச்ச உடனே பல்லு வளர்க்குற மாதிரி எங்க கூட்டணியில இன்டாக்டா இருக்குன்னு சொல்லி அது இப்ப இன்டாக்ட்னா என்ன அர்த்தங்கிறதே புரியாத அளவுக்கு இன்னைக்கு மக்கள் குழம்பி போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் பெரிய அளவுக்கு இன்னைக்கு அழுத்தத்தை திமுக கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம காரணம் என்னன்னு பார்க்க போனோம்னாக்கா, இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தினால வரக்கூடிய 2026 தேர்தலை வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த கடந்த 4.25 ஆண்டுகளாக அதீதமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அனைத்து தரப்பு மக்கள்கிட்டயும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பார்மசிட்டி ஆகட்டும், இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், ஃபிஷர்மேன் ஆகட்டும், நெசவாளர்கள் ஆகட்டும், பொதுமக்கள் ஆகட்டும், ஏகப்பட்ட விலைவாசி உயர்வு, கரண்ட் சார்ஜ் ஏறுறது, சொத்து வரி ஏறுறது, குப்பை வரி ஏறுறது, எந்த வரி ஏறலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே அந்த அளவுக்கு ரொம்ப மக்கள் கிட்டையும் ஒரு பெரிய அழுத்தம். ஸோ அப்போ இன்னைக்கு போன தடவை 2016 to 21 அதிமுக ஆட்சியை பறிகொடுத்தது. அந்த வாக்கு வித்தியாசம் பார்க்கும்போது வெறும் 2 லட்சத்துக்கு கீழே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பறிகொடுக்குது. அப்போ அவங்களுக்கு பெரிய பக்க துணையா இருந்தது சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி. அந்த சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி பெருவாரியா திமுகக்கு கிடைச்சு கூட அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது ஒரு 2 லட்சம் வாக்குக்கு கீழங்கும் போது அவங்களுக்கு அந்த சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இதுல இருந்து யதார்த்தமா புரியுது. அப்ப காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருக்கிறனாலதான் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் சேருது அப்படிங்கறத காங்கிரஸினுடைய பார்வையாவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் நம்ம கூட்டணியில இல்லாம அவங்கனால ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ எத்தனையோ தடவை மத்தியில ஆட்சி அமைக்கும் போது பூரா இவங்க பாண்டுல எழுதி சைன் வாங்கி தான் இவங்க கூட்டணியை அமைச்சிருக்காங்க திமுக காங்கிரஸோட. ஏற்கனவே முன்னாடி அவங்க 2006 வெறும் 96 சீட்டு ஜெயிச்சிருக்கும் போது கூட அம்மையார் ஜெயலலிதா அவரை டிஎம்கேவை மைனாரிட்டி அரசாங்கம் தாங்க. அப்ப கூட காங்கிரஸ் கேட்டாங்க. ஆனா பெரிய அளவுக்கு அழுத்தம் கொடுக்கல. அவங்களா பெருந்தன்மையா கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க, கொடுக்கல. ஆனா ஏதோ ஒண்ணு சொல்லி நாங்க உங்களுக்கு மத்தியில சப்போர்ட் கொடுக்குறோம், நீங்க இங்க கொடுங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி அவங்க சமாளிச்சுட்டாங்க. அப்ப காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வேட்கை இருக்கு தமிழகத்துல மீண்டும் ஏதாவது ஒரு வகையில நம்ம ஆட்சிக்கு வரணுங்கிறது. பத்தாக்குறைக்கு இப்ப இந்த பராசக்திங்கிற படம் எடுத்து திமுக எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்துற கணக்கா அவங்க யாரு என்ன அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அதோட கேள்வி இது திமுகவுக்கும் பேக் ஃபயர் ஆகுது. அப்படிப்பட்ட காங்கிரஸோட நீங்க தானே இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரிய சண்டை இன்னைக்கு காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பிரதானமான காரணம் காங்கிரஸ் இல்லாம திமுகனால இந்த தேர்தலை ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத காங்கிரஸ் புரிஞ்சுக்கிட்டனால கேக்குறாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது இல்லைன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு வெளிப்படையாவே. நேத்தே டெல்லியில பேட்டி கொடுக்கும் போது ஐயா செல்வ பிறந்தகை இல்ல நாங்க நேர்ல பார்த்தா ஐயா ஸ்டாலின்ட்ட நாங்க மேல என்ன முடிவு பண்ணணும், என்ன பேசணுங்கிறதெல்லாம் விவரிப்போம்னாங்க. அதெல்லாம் பேசினாங்களா என்ன ஏதுங்கிறதெல்லாம் இனிமேல் வரும் நாட்கள்ல தான் தெரியும். இதுக்கு மேலையும் அவங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே இருந்துச்சுன்னாலும் அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுகமா சொல்றது, நேர்முகமா கூட சில இடத்துல சொல்றது இன்னைக்கு காங்கிரஸ்னுடைய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தமிழ்நாட்டுல இருக்கிறது டிஎம்கே போட்ட ஒரு அரசியல் பிச்சை அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேற்கொண்டும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில தொடர்ந்துச்சுன்னா அவங்க திமுகவினுடைய வாக்கு காங்கிரஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆகுமாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். நன்றி. அப்ப அவங்க ஒரு முக்கியமான புள்ளியை தொற்றுக்கீங்க. இதுக்கு பிறகு இந்த கூட்டணி தொடர்ந்தா வாக்கு எப்படி எங்க மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொற்றுக்கீங்க. அரசியல் விமர்சகர் பாண்டியன் இணைந்திருக்கிறார். சார்,
வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதல் இடங்களையும் ஆட்சியில் பங்கையும் கொடுக்கும் என்கிற உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டிய நெருக்கடியில் திமுக இருக்கா? ஒத்து வராதுன்னு ஸ்டாலின் சொன்னாலும் கூட அந்த ஒரு நெருக்கடி திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கா? இல்ல, நிச்சயமா இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தவரை 3 பெரிய தேசிய கட்சி, காங்கிரஸ் உட்பட, பிஜேபி, சிபிஎம் உட்பட எல்லா தேசிய கட்சியும் ரொம்ப சுருக்கிக்கிட்டே வருது. அதுல 2024 பிஜேபி நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைச்ச ஓட்டு வந்துகிட்டு இருக்கு. அதாவது 240 சீட்டு தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல தமிழ்நாட்டுல 3 தேசிய கட்சியும் ஏதேனும் ஒரு திராவிட கட்சியை நம்பிதான் இங்க சீட்டு வாங்கிட்டு இருக்காங்க, தொகுதி வாங்கியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட தனியா நின்று எந்த தேசிய கட்சியும் இது பண்ண முடியல, ஜெயிக்க முடியல ஒரு தொகுதிக்கு கூட. 1980 கலைஞர் ஆட்சியில இது மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் அதுல என்ன ரிசல்ட்னு கேட்டீங்கன்னா ஃபெயிலியர் தான். 1980 எம்ஜிஆர் ஆட்சியில சட்டசபைக்காவது கலைச்சிட்டு திருப்பி வைக்கிறாங்க எலெக்ஷன்ல. அப்போ பாதி காங்கிரஸும் திமுகவும் பாதி கூட்டணி ஒதுக்குது. 118 119 அந்த மாதிரி அடிப்படையில. ஆனா அது தோல்வி. அந்த அடிப்படையில திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவா முடிவெடுக்கிறாங்க, எந்த இடத்துலயும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லக்கூடாது எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு. பின்னாடியும் அந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது. மொத்தம் உள்ள 55% ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு திமுகவுக்கு தடை உண்டு. மிச்சம் உள்ள 45% தான் 3 எதிர்கட்சிகள் பிரிச்சுக்க போகுது. அப்படிங்கும்போது காங்கிரஸை பத்தி இதுவே இல்லை. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் முதல்வர் அவர்கள் காங்கிரஸை விட்டு கொடுக்க மாட்டார். கூட்டணியில பங்கு இல்லைன்னு சொன்னா கூட காங்கிரஸுக்கு நிச்சயமா அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் தொகுதி பங்கீடு எல்லாமே ரொம்ப இலகுவா முடிஞ்சிடும் அப்படிங்கறதான் என்னுடைய கணிப்பு. அது மட்டும் இல்லாம நீங்க காங்கிரஸை முக்தி பாரத், அதாவது முற்றிலும் ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு இதுல பிஜேபி இருக்கு. அந்த எண்ணத்துல இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, சசி தரூர் போன்றவர்கள் காங்கிரஸ்ல இருந்துட்டு வலதுசாரி பார்வையில இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் உண்மையிலேயே நல்ல வளர்ச்சி பெறணும்னா எங்கெங்க பண்ணணும்? குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற பிஜேபி ஆளும் அல்லது பிஜேபி பாண்டியன் இப்ப 2021 இருக்கட்டும் 16 இருக்கட்டும் அப்பெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லை. திமுக அதிமுக தான் இருந்துச்சு. காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ 4 முனை போட்டியில திமுக தவிர்த்து இன்னொரு வாய்ப்புன்னா அவங்களுக்கு தாவேக்கா இருக்கு. தாவேக்கா இருக்கிறப்ப ஒரு வாய்ப்பை பயன்படுத்திப்போம், 2006 விட்டதை 2026 பிடிப்போம்னு நினைக்கிறது ஒரு அரசியல் கட்சியினுடைய இயல்பான எண்ணம் தானே, எதிர்பார்ப்பு தானே? இல்ல, அந்த எண்ணம் எதுவுமே தப்பு இல்லை. நானே ஒரு டிவி இதில் சொல்லியிருக்கேன். அதாவது முதல்வர் அதை மாதிரி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரெல்லாம் செய்ய மாட்டாரு. ஆனா என்னுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸை தைரியமா விட்டுட்டு தாவேக்காவோட அலைன்ஸ் போட்டா தாவேக்கா எக்காரணத்தை கொண்டும் பிஜேபியோட அலைன்ஸ் வைக்க முடியாது. அப்படி பட்சத்துல திமுகவுக்கு அது ஒரு பெரிய வெற்றி. அது அப்படி ஆனா நடக்காது தமிழ்நாட்டுல. நிச்சயமா காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் இருக்கும். ஆனா இது இது ஒரு பேசு பொருளா இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்க முடியும், அதுக்கு மேல தாண்டி போகாது. நன்றி சார். ஒரு வாரத்துக்கு தான் அந்த பேசு பொருள் இருக்குறீங்க. என்ன ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு.